இப்போ தான் வந்து இன்னொரு ஜேகேவோட வீடியோ பார்த்தேன். அதில் மைண்ட் சவ் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க வந்து நல்ல யூடியூபர், அவங்கள ஃபாலோ பண்ணு அப்படின்னாரு. சரி பார்ப்போம், அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். அண்டு தாடி இருக்கலாமா எடுத்துடலாமா? ஏன்னா ஒரு சைட்லேருந்து பார்த்தா நல்லா இருக்குது. இந்த சைடு எங்கெல்லாம் பாருங்களேன், நல்லா இருக்கா? ஆனால் நேரில் பாருங்களேன் கன்றாவியாக இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. இதுக்கு சைடு ஆங்கிலேயவா வச்சிட்ருக்குறது, மூஞ்சி நேரில் தானே வச்சு பார்க்க முடியும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் கொடுங்க. நியூ இயருக்கு வந்து எல்லாருக்குமே ஹாப்பி, ப்ளசண்ட், பீஸ்ஃபுல், பிளிஸ்ஃபுல், மைண்ட்ஃபுல், ஹோல்சம், அந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் வந்து போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு நியூ இயர் வச்சுக்கோங்க. வருஷம் புதுசாக மாறும், மனிதர்கள் வந்து புதுசாக மாற மாட்டாங்க. ஞாபகம் இருக்கட்டும். மென்டல் ஹெல்த் முக்கியம் மக்களே, மென்டல் ஹெல்த் முக்கியம். செஞ்ச தப்பு பண்ணாதீங்க, வேண்டாம் வேண்டாம். எங்கேயோ அடி வாங்கினு தானே நினைக்கிறீங்க? அடி வாங்கின பக்கத்தில் இருந்ததுக்கே அது பயங்கரமாக இருக்குது. அடி வாங்கினதெல்லாம் கிடையவே வேணாம். எனக்கு வந்து இப்போது துணி அயன் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு போட்டால் ஓகேவா? துணி எப்படி அயன் பண்ணணும்? ஏன்னா வந்து ஒரு சில நாள்லாம் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் துணி அயன் பண்ணிகிட்டே இருப்பேன். அவ்வளோ துணியை எடுத்து வச்சுட்டு அயன் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி வீடியோ போடலாமா? அது சொல்லுங்கள். அதுக்கடுத்து கேமராவோட கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஆக்சுவலி காசு இல்லை. ஸோ இந்த வருஷம் வந்து இருங்க ஒரு நிமிஷம். இதான் பிரச்சனையா? ஓகே, இந்த வருஷம் வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்ல கேமரா வாங்க போகிறோம், நல்ல லேப்டாப் வாங்க போகிறோம் எடிட்டிங்க்கு. அதுக்கடுத்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். வ்ளாகிங் பண்ணலாமா? பழைய வீடியோஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், சிலது இருக்குது. அதாவது எவ்வளோ வீடியோஸ் இருந்தது, இப்போ சிலது இருக்குன்றீங்கன்னா சிலதே வந்து ஒரு 50 இருக்கும். நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிற ஆள். அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் இருக்குதுன்னு சொல்லிட்டு வ்ளாக் பண்ணிகிட்டு இருந்த ஆளுங்க நான். அந்த கிரிஞ்சான நாட்கள், ஐயோ, எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறமா இந்த தாடி வந்து எப்படி இருக்கட்டும் அதை சொல்லுங்கள். அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலி இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து என் கூட என்ஜாய் பண்ணுங்கள். என் கூட எப்படி என்ஜாய் பண்ணுறது? என் வீடியோஸ் பாருங்கள், அவ்வளோதான். அண்ட் உங்களுக்கு எது வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் நடக்காதது ஒன்றும் இல்லை, கேட்டால் நடக்கும். குழந்தைக்கு வந்து பால் வேணும்னா கத்துமா, அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு வந்து, என் ஃப்ரெண்ட்லாம் பயங்கர இன்ட்ரோவர்ட். நான் இன்ட்ரோவர்ட்னா இன்ட்ரோவர்ட். அவன் வந்து கூட வந்து திருவண்ணாமலை போனோம். அவன் வந்து சாப்பாடு நல்லா இருந்தாலும் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன்றான். சாப்பாடில் எதுவும் வேணும், சாம்பார் வேணும், ரசம் வேணும் தான் கூட எதுவும் சொல்லலை. நான் கூப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருந்தது. அவன் வந்து இப்போ இதுக்கு என்ன ஏன்டா சொன்னணும், அதனால தான் அவன் பேரையும் சொல்லலை, யாரை சொல்கிறேன்னு. அவன் அப்போ கண்டுபிடிச்சிருவான்னு வைங்க. வந்துட்டு இல்லை, லைக் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், இன்ட்ரோவர்ட்டாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா அழுதால்தான் பால் கிடைக்கும், அழுதாதான் தண்ணி கிடைக்கும், பசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தான் வந்து சாப்பாடு கிடைக்கும். ஓகே.